வெல்கம் யூவர்ஸ். டுடே ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். அண்ட் இதை எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பேக் போன் ஆஃப் சீக்வன்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சீக்வன்சஸ்ன்றது லைக் டெக்ஸ்ட், ஸ்பீச், மியூசிக், ஸ்டாக் ப்ரைசஸ் இதெல்லாம் தான். ஸோ மற்ற நியூரல் நெட்வொர்க்ஸ் மாதிரி இல்லாமல் ஆர்என்என் ஹேஸ் அ மெமரி. ஸோ இந்த மெமரி இருக்கிறதால இது என்ன பண்ணும், பாஸ்ட்டை ரிமெம்பர் பண்ணி ப்ரெசண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போது ChatGPT உங்கள் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுதில்ல. ஸோ கூகுள் டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் தான். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நார்மல் நியூரல் நெட்வொர்க் வந்து ஒவ்வொரு இன்புட்டையும் தனித்தனியாக பார்க்கும். ஸோ அதனால் சென்டென்ஸ் அண்ட் மியூசிக் மாதிரி சீக்வன்ஸாக புரிஞ்சுக்க முடியாது. பட் ஆர்என்என் வந்து அதுக்கு மெமரி பவர் இருக்கிறதால அது எல்லாத்தையுமே இன்புட்ஸ் எல்லாத்தையுமே அது கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். இதோட ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். வாய்ஸ் அசிஸ்டன்ட், கூகுள் டிரான்ஸ்லேட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூசிக் ஜென்ரேஷன். ஸோ இங்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டை ரிமெம்பர் பண்ணி ப்ரெசண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணும் பிகாஸ் ஆஃப் தி மெமரி பவர். ஸோ இதை தான் ஆர்என். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.